இந்த மாதிரி எல்லாம் டிஃபரெண்டா வீட்லயே செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் விரும்பி கேட்கவே மாட்டாங்க. வீட்ல முட்டைகோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. கொண்டா கொண்டான்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. நான் ஒரு பெரிய முட்டைகோஸை 2ஆ கட் பண்ணி அதுல பாதியை மட்டும் எடுத்து துருவி வச்சுக்கிறேன். இப்ப மிக்ஸி ஜார்ல 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப துருவின முட்டைகோஸ்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்ச வெங்காயம், பொடியா நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அரை கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்குங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி லூஸான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சூடான எண்ணெயில போண்டாவா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க. ஒன்ஸ் இந்த போண்டாவை நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி இந்த போண்டா வேணும்னு கேட்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.